இஸ்ரேல்ல பிரதமரா இருந்தவன் இறந்துட்டானா இல்லையான்ற செய்தி இன்னும் அந்த நாட்டுடைய ஊடகங்கள் தெரிவிக்கல. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல போர்னால உள்நாட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் மீடியாக்களுக்கு அனுமதி இல்லை. வெளிநாட்டு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கும் உள்நாட்டு மீடியாவும் எதையும் மற்ற வெளிநாடுகளுக்கு தெரியாத போல பார்த்து கொள்றது இதுவே அவங்களுடைய வழக்கமா இருக்கு. இப்ப ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, தலைவரை கொண்டாங்க, உடனே ஈரான் ஊடகத்துல ஒப்புக்கொண்டுச்சு. ஆனா அந்த நாட்டுல நெதன்யாகு இறந்துட்டானா இல்லையா அப்படின்றது தெரியல. அவன் தான் இந்த போருக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோலனா இருக்கிறான். மத்திய கிழக்குல கிரேட்டர் இஸ்ரேல் அமைக்கணும்னு சொல்லிட்டு சவுதி, ஜோர்டான், லெபனான், ஈராக், ஈரான் பார்டர்ல ஒரு பெரிய அகண்ட இஸ்ரேல் உருவாக்கணும் அப்படின்றதான் நெடுநாள் திட்டம். அந்த நாட்டுடைய யூதனுடைய சியோனிச அரசுடைய திட்டமா இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பக்கம் விடாம நான் ஈரானை தாக்குவோம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் நேவி ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, போர்க்கப்பல், அதெல்லாம் ஆந்திரா விசாகப்பட்டினத்துல ஒரு சர்வதேச அளவிலான ஒரு சாகச நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு ஈரானுடைய அரசு தரப்புல கப்பல், போர்க்கப்பல் போச்சு. போகும்போது இந்தியன் ஓஷன் ஸ்ரீலங்கா கடல் பரப்பு பக்கத்துல அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இருந்திருக்கு. அதை தாக்கி அந்த கப்பலே சேதமாகி நீர்ல மூழ்கிடுச்சு. அந்த ஸ்பாட்ல 80 பேர் தண்ணீர் தத்தளிச்சு இறந்துட்டாங்க. 35 பேர்கிட்ட இலங்கை கடற்படைக்கு தகவல் கொடுத்த உடனே காப்பாத்தி இருக்கிறாங்க. இந்த போர் நீண்டு கொண்டே போனா மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்குது. ஒரு நாடு பாத்தீங்கன்னா உலகத்துல அணு ஆயுதம், ஆட்டமு, எல்லா சோர்ஸும், யுரேனியம் செறிவூட்டுறது, இது போல அந்தந்த நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்காக, எல்லை பிரச்சனைகளுக்காக, உள்நாட்டு பலத்துக்காக சில நாடுகள் அது இந்தியாவா இருக்கட்டும், எந்த ஒரு கண்ட்ரியா இருக்கட்டும், அவன் நாட்டுக்காக அந்த பாதுகாப்பு துறை சார்ந்த சில அணு ஆயுதங்களை ரெடி பண்றது அவன் நாட்டுடைய உரிமை, அவனுடைய பொறுப்பு. இதை மூக்கம் நினைச்சுக்கிட்டு நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்களே இந்த அமெரிக்கா இஸ்ரேலும். இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை அதுக்கு பின்னாடி அமெரிக்கான்ற ஒரு நாடு இல்லைன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடும் கிடையாது, ஒரு அதிகார பலமும் கிடையாது, டெக்னாலஜி சார்ந்த ஒரு நாடும் கிடையாது. உலகத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உளவுத்துறையை வச்சிருக்குது உலக லெவல்ல மொசாத். இந்த மொசாதோடைய உளவு பிரிவு தான் உலகத்துல எல்லா விஷயங்களையும் திரட்டப்பட்டு கண்காணிக்கப்படுது.